நான் தான் உங்க சுப்பு ஸ்மைலி விளாக்ஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு நாங்க ஒரு இது வந்துட்டு மென்ஸ் ஹாஸ்டல். இது மென்ஸ் ஹாஸ்டல் தங்கினதே இல்ல. காலேஜ் படிக்கும் போது கூட நான் தங்கினது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் தங்கியிருக்கேன். ஹாஸ்டல்ல தங்கியிருக்கோம். ஏதாச்சும் பசி தாங்கல, ஏதாச்சும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டோம். இது இது இந்த அமேசானா, இது அமேசான் சொமேட்டோ தரேன். அது உள்ள போயிட்டு ஆர்டர் போலாம் சொல்லிட்டு உள்ள போனோம். ஒரு வித்தியாசமான ஒரு ஐட்டம் வந்து கண்ணில் பட்டுச்சு, தென்பட்டுச்சு. சரின்னு சொல்லிட்டு இதை ஆர்டர் போட்டாச்சு. இது பேர் பாருங்க, சாலமன் உரக்கியாமா, என்னது உரமக்கி அப்படின்னு ஒரு டிஷ் இருக்குதான். இது ஒரு சைனீஸ் டிஷ் ஆமா. இந்த சைனீஸ் டிஷ்ஷை ஆர்டர் போட்டாச்சு. இதோட விலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 525 ரூபாய். இதை போட்டுருக்கு பாருங்க டோட்டல் பில்லு. இதை வந்துட்டு சாப்பிடணும்னு தலையெழுத்து இருக்கு. இன்னைக்கு இது ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்க்கணும். 2 சைடு டேப்பை ஒட்டி ஒரு கவரில் போட்டு கொடுத்து ஏமாத்திட்டானுவான். பார்க்க தான் பெருசா இருக்கு. டே கண்டா தம்மா துண்டு இது வைக்கிறதுக்கு இது கேட்குற எவ்வளோ பெரிய கவரு. இங்க பாருங்க, இது உள்ளதான் வச்சிருக்கானோ. இது ரொம்ப நாளா இது வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க, இந்த சைனாக்காரன்லாம் வந்துட்டு இந்த குச்சை வச்சு தும்பாடுவான். அது ஒட்டியே இருக்குது குச்சி. உள்ள பாத்தீங்கன்னா 2 விளக்கமா இருக்கும், 4 விளக்கமா குச்சி வச்சிருக்கானுங்க. அதாவது இந்த சாப்ஸ்டிக்கு இதை வச்சுதான் சைனாக்காரன் வந்துட்டு தும்பானுவான். இது ஓரமா வச்சிருவான். இது எப்படி திங்கன்னே முதல்ல எனக்கு தெரியாது. இது உடச்சுதான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேங்க. பா 2ஆ உடச்சாச்சு. இதை வச்சுதான் வந்துட்டு எப்படி அது பண்ணுவோம். இதை இப்படி அள்ளி ஆடி தின்னுக்க வேண்டியதாங்க. இது கொடுத்துருக்கானுவான். இப்போ நம்ம அடுத்து நம்ம மெயின் டிஷ்ஷுக்கு போயிடுவோம். உள்ள பாத்தீங்கன்னா இந்த சின்ன கவர்ல என்னத்தையும் போட்டு கொடுத்துருக்கானோ. என்னடா இது கீழே ஊந்துற போகுது. இது பாத்தீங்கன்னா வந்துட்டு இஞ்சி வாசனை அடிக்குதுங்க. இது சைனா இஞ்சியா இருக்கும் ஒரு வேலை. ஏன்னா வந்துட்டு கலர் டிஃப்ரெண்டா இருக்கு. இது உள்ள பீ வச்சிருக்கானுவான், முசாபி, அது சாரி முசாபி வச்சிருக்கானுவான். அதுதான் உரைப்பா இருக்கும் பாருங்க, அது வச்சிருக்கானுவான். இது அடுத்து இது உள்ள ஏதோ வந்துட்டு கொக்கோ கோலா கலர்ல ஏதோ ஒன்று வச்சிருக்கானுவான். அதுதான் வந்துட்டு இந்த சைனாக்காரன் வந்துட்டு எல்லா சமையல்லையும் பார்க்குவான். ஏதோ என்னடா அது எதையோ ஆயில் ஊட்டுறான், இன்ஜின் ஆயில் மாதிரி எதையோ ஊத்துறானோ கருப்பான்னு பார்ப்போம் அடிக்கடி. அது இதுதான் போல இருக்குங்க. ஓப்பன் பண்ணிட்டுவோம். ஐயோ என்னடா இது ஏங்க, எங்க ஊர்ல இந்த ஜீனி கருப்பட்டி எல்லாம் ரொம்ப நாள் வந்துட்டு வச்சிருந்தா அந்த பாட நாத்த நார்ம இருக்கா, அந்த நாத்துக்கு தண்ணியில ஒரே நாத்தம் அடிக்குது. ஆனா இனிப்பான பொருள் தான் நினைக்கிறேன். ஏதோ லைட்டா நக்கி பார்ப்போம். உப்பு கைக்குது. மூத்தத்துக்கு இந்த பேச்சு கொடுத்தா தெரியல வராத. என்னடா அது இந்த பேர் உப்பு கைக்குது. சரி ஓரமா வச்சிருவோம், தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நமக்கு சரியான உப்பு கைக்குது. வேடாது. நம்ம மெயின் டிஷ் ஓப்பன் பண்றோம். இது 5 ரூபா கொடுத்து ஓப்பன் பண்ணது இருக்குது. இதுல எதிர்க்கான பாருங்க என்ன டிஷ்ஷுங்கிறத. இந்த லேபிளோட சாலமன் உரமக்கி அப்படின்னு போட்டிருக்கானுமா. அதோட எனக்கு ஒரு பழி தெரியலையா இல்லை பேராதானு எனக்கும் தெரியல. அதனால அது கண்டுக்காய்ங்க, விட்டுருங்க. இதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, இது டப்பா இந்த பிளாஸ்டிக் அட்டையில கொடுக்காம அட்டையில கொடுத்துருக்கானுவா டிஷ்ஷை. டிஷ்னா டிஷ் அருமையான டிஷ் இருக்கும் இருக்கே. சாலமன் மீன் பாருங்க, மேல பாருங்க அந்த மீன் இருக்கு. மீனுக்கு நடுவில் என்னென்ன உள்ள வச்சிருக்கானுவா. இருக்காருங்க ஏங்க. வந்துட்டு பச்சை மீனை திட்டாலே திக்க மாட்டேன். இது பாருங்க வெறும் பச்சை மீன். இதுக்கு உள்ள வந்துட்டு ஒரு பழைய சோத்தை வந்துட்டு கட்டி பண்ணி வச்சிருக்கானுவான். அதுக்கப்புறம் நடுவுலையும் வந்துட்டு சாலமன் மீன், அதுக்கடுத்து முசாபி, அதுக்கடுத்து ஏதோ கிரீம் மாரி ஏதோ வச்சிருக்கானுவான். இது எப்படா திங்கிறது. இதை போயிட்டு 8 பீஸ் இருக்குடா. 8 பீஸ் 520 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். இது என்னத்த நான் திங்கிறது. இது முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த முட்டை வச்சிருக்காங்க பாருங்க, மீன் முட்டை. சாலமன் மீனோட முட்டையை வந்து மேல வச்சிருக்காங்க. இந்த மீன் முட்டைலாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியானது. முக்கியமா இந்த சாலமன் மீனே பாத்தீங்கன்னா ரொம்ப ரேட் அதிகம். அதனாலதான் இந்த 8 பீஸ் பாத்தீங்கன்னா 500 ரூபா இருக்கு. ஒர்த்தா இல்லையான்னு தெரியல. நான் இதோட சாப்பிட்டது கிடையாது. சாப்பிட்டு பார்க்க போறோம். இந்த சைனாக்கார குச்சி இருக்கு பாருங்க, இதை வச்சு அள்ளி திங்க போறோங்க. இப்ப இது பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. இந்த பின்னாடி நிட்டுது. டேய் இது வழுக்குது. இப்ப பாருங்க கரெக்டா இந்த தடவை எடுத்துட்டேங்க. ஆடங்க இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். குத்துனமா நோண்டி எடுத்துறோம் பாருங்க. இப்ப பாருங்க இவ்வளவு ஈஸியா எடுத்துட பாத்தீங்களா. சைனாக்கார ஸ்டிக் எடுத்து நம்மளே எடுத்தாச்சு. இது வந்துட்டு இனிப்பா இருக்குமா புளிப்பா இருக்குமான்னு தெரியல. இது எதுக்கு கொடுத்துருக்கானோ எதுக்குன்னு தான் எனக்கும் தெரியல. ஒரு தொட்டு திங்கணுமா இது எடுத்து வச்சிருக்கானோ, இது எதுக்குன்னு எனக்கும் தெரியல. சரி அவன் ஆசைப்படி இதை லைட்டா தொட்டுப்போம். லைட்டா தொட்டாச்சு. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ண போறேங்க. என்னடாச்சு. ஐயோ இததான் டென்ஷன் சொல்லி திக்கிறான போல. ஐயோ உள்ள கொண்டு இருக்கு ப்ரோ. சேர்த்த திக்கிறாங்க இருக்கு. இதுவரை சாப்பிட்டதே இல்லைங்க. ஏதோ வித்தியாசமா இருக்குன்னு தெரிஞ்சு திங்கலான்னு சொல்லிட்டு வாயில வச்சா
ஒரு மாதிரி அருவருப்பாயிடுச்சு, கொம்பிட்டு வந்துருச்சு. எதிர்த்துனாலும் எனக்கு கொம்பிட்டாது, ஆனா எடுத்துட்டு கொம்பிடுச்சுக்க முதல் தடவை. இதை சாப்பிட்ட உடனே வாந்தி வந்து கிருக்குன்னு என்னமோ ஆயிடுச்சு. சட்டையில கட்டி போட்டு இப்போ பேனை போட்டு உட்காந்துட்டாங்க. இப்போ நான் பெற்ற இன்பத்தை எல்லாரும் பெற்றாகணும். என் கூட வந்துட்டு ரூம்மேட்ஸா தங்கி இருக்கிற எங்க நண்பர்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் இந்த சாரி பேர் வரமாட்டேன், திரும்ப அதான் வருது. இந்த சாஸில் லைட்டா முக்கி தலைவருக்கு லைட்டா வச்சு விடுவோம் ப்ரோ. நல்லா செம்ம டேஸ்ட் ப்ரோ. லைட்டா சாப்பிட்டு விடுங்க. அப்படி ஆகட்டும் அப்படியே ஃபுல்லாக வைக்க ப்ரோ. இப்படி கடிக்க கூடாது ப்ரோ, ஃபுல்லாக கடிக்க ப்ரோ. அவ்வளோதான், உண்மையாக நல்லா இருக்கும். வாங்க சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? என்னாச்சு ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஐயோ 500 ரூபா போச்சு, 500 ரூபா போச்சு. இங்க பாருங்க, இருந்தது 8 பீஸ். எல்லாரும் ஆள் கூட ட்ரை பண்ணி 4 பீஸ் மிச்சம் இருக்குது. என்ன பண்றதே தெரியலங்க. தயவு செஞ்சு இது வாங்காதீங்க. வாங்கினீங்கன்னா வீணாக்கிடுவீங்க, சாப்பிட மாட்டீங்க. சைனாக்காரன் டிஷ் அவன் மட்டும் தான் சாப்பிட முடியும். தவக்கலை, பன்னி, நாய், நரி எல்லாத்தையும் அவன் தான் திம்மா. நம்ம திக்க முடியாது. கண்டிப்பா 500 ரூபா வேஸ்ட் பண்ணாங்க வாங்கி.